வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா வேர்ல்டு கப்ல இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னென்ன மேட்ச் கவர் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டீம் பிளஸ் முக்கியமான அப்டேட் எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் 11. சோ இந்த ஆப்ல நீங்க இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 5+1 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நீங்க வந்து தாராளமா பிளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ எல்லா ஃபியூச்சருமே ஒரே ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் நிறைய கொடுக்குறாங்க முக்கியமான வேர்ல்டு கப் மேட்ச்க்குலாம். அதுல பிளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் இந்த பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா மழை, ஸோ மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் நம்ம பங்களாதேஷ் ஆனாங்க. ஆனா அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுப்படி நைட்டு நடந்தது, நமக்கு காலையில ஒளிபரப்புனாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுப்படி பகல்ல நடக்குது, நமக்கு நைட்டு நடக்குது. சோ பகல்ல மேபி மழை கொஞ்சம் வராம கூட போகலாம். பட் இயற்கையை வந்து யாராலையும் எப்படி சொல்ல முடியாது. அதனால மழை வந்ததுன்னா அப்படி ஒரு டீம் போடலாம். அதுக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ பிச்சை வந்து பாத்துக்கோங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது எல்லாமே ஒரு லோ ஸ்கோர் தான். இந்த மேட்ச் தவிர சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் யுஎஸ்ஏ மேட்ச் தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. லாஸ்டா பங்களாதேஷ் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோர் தான். பங்களாதேஷ் ஒரு 140 தான் வந்து அடிச்சாங்க. இந்த பிச்சில 6 மேட்ச்ல பேட்டிங் செகண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் வந்து கண்டிப்பா பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இந்த மேட்ச் வந்து இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுவே பங்களாதேஷ் பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கான வின்னிங் இதுவும் பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குதும். ஸ்கோர் வைஸா 150க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. மத்த எல்லாத்துலயும் தான் பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா 194, லோ ஸ்கோர் ஓமன் 47 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்துடலாம். இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். சோ ரெண்டு டீமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆனாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவும் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா நல்லா தான் பவுல் பண்ணாங்க. பட் நல்லா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் ரொம்ப கேவலமா இல்லாம ஒரு 140+ ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஆப்கானிஸ்தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க லீக்ல. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெற்றாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, விராட் கோலி. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல வெறும் 76 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி 4 மேட்ச்ல 29 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஓபனர்ஸுமே இந்த வேர்ல்டு கப்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. குறிப்பா விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 29 ரன்ங்கிறது, அதுவும் குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல தான் ஒரு 24 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ரொம்பவே கம்மியா தான் ரெண்டு ஓபனர்ஸ் ஆடுறாங்க. ஆனா அதுக்கடுத்து ஒன்டன் வரக்கூடிய ரிஷப் பண்ட் பயங்கர அதிரடி ஹார்ட் ஹிட்டர். 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 116 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவும் லாஸ்ட் ஒரு முதல்ல கொஞ்சம் சரிக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நல்லாவே வந்து செட்டில் ஆகி 4 மேட்ச்ல 112 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிவம் துபே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐபிஎல்ல லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச்ல ஒரு பிளாப் ஆனதுல இருந்து இன்னுமே அவரால் வந்து பாத்தீங்கன்னா மீண்டு வர முடியல. யுஎஸ்ஏக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். ஆனாலும் 4 மேட்ச்ல 44 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். 4 மேட்ச்ல 43 ரன் ஸ்கோர் பண்ணாலும் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் வச்சா கூட எந்த பேட்ஸ்மேனுமே ஹர்திக் பாண்டியா பாயிண்டை ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஆடி இருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பேட்டிங் லைனப் இருக்கு. நீங்க கண்ணை மூடிட்டு முதல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கும், ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கும் கொடுத்துருங்க. ரீசன் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் இருக்கு. ரிஷப் பண்ட்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த நம்ம ஒன் பிளேயர் ஃபேண்டசி பாப்ல வந்து நான்
விராட் கோலியை ட்ரை பண்ணி என் ஆப்பனண்ட் வந்து ரிஷப் பண்ட ட்ரை பண்ணா 54,000 கான்டெஸ்ட் இல்ல சாரி 5,000 கான்டெஸ்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரன் வைஸா பார்க்கும்போது ரிஷப் பண்ட் கொஞ்சம் தான் கூட இருந்தாரு. நான் விராட் கோலி ஒரு 2 கேட்ச் பிடிப்பாருன்னு பார்த்தேன். ஆனா ரிஷப் பண்ட் 2 கேட்ச் பிடிச்சு 16 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதனால ரிஷப் பண்ட் வந்து 2வது இம்பார்ட்டன்ட். 3வது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல வந்து நீங்க ரோஹித் சர்மாவே எடுக்கலாம். சோ ரோஹித் சர்மா ஒரு ஆப்ஷன் இருக்காரு, விராட் கோலி இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ். இந்த 1/3 ஏக்கு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க எடுங்க. 3வது ஆப்ஷன்ல உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வேணா சூரியகுமார் 4 மேட்ச்ல 112 ரன், விராட் கோலி 4 மேட்ச்ல 29 ரன், ரோஹித் சர்மா 4 மேட்ச்ல 76 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. சோ இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இல்லன்னா அதிகபட்சமா 2 பிளேயர் வந்து நீங்க எடுத்துக்கிடலாம். ஒருத்தரை வந்து கண்டிப்பா நீங்க டிராப் பண்ணி தான் ஆகணும். எல்லாரையுமே எடுக்க முடியாது, டாப் ஆடக்கூடிய எல்லாரையுமே. சோ 3ல அட்லீஸ்ட் 1 இல்லனா அட்லீஸ்ட் 2 பேர் வந்து எடுத்துக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜடேஜா லாஸ்ட் மேட்ச்ல தான் ஜடேஜா வந்து மேட்ச்ல இருக்காருன்னு தெரிஞ்சது. ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. டோட்டலா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்ல. அக்ஷர் பட்டேல் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாரு. குல்தீப் யாதவ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். சிராஜ் லாஸ்ட் மேட்ச் தூக்கிட்டாங்க. சோ இதே பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆடம் சாம்பா 2 விக்கெட், மேக்ஸ்வெல் 1 விக்கெட், ரிஷிக் கொஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாங்க. 5 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிட்ச்ல வந்து ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அப்போ இந்தியா வந்து நல்ல ஸ்பின்னர் அட்டாக்கை இன்னும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா பங்களாதேஷை விட இந்தியன் ஸ்பின்னர் வந்து நல்ல டேலண்டட் இருக்கு நம்ம இந்தியால. சோ அதனால ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிட்ச்ல நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பும்ரா சிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம். பும்ரா 4 மேட்ச்ல 8 விக்கெட், சிங் 4 மேட்ச்ல 10 விக்கெட். சோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. இதுல முதல் ஆப்ஷன் சிங், 2வது வந்து பாத்தீங்கன்னா பும்ரா, 3வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், 4வது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துட்டு வர்றாங்க. சோ இந்த 2ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவை எடுத்துட்டு வரலாம், ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல கூட எடுத்துட்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா இன்னும் ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து லாஸ்ட் மேட்ச் எத்தனை கேட்ச் பிடிச்சாருன்னு போய் பாருங்க. 3 கேட்ச் கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 24 பாயிண்ட். சோ ஒரு விக்கெட்டை வந்து அதுல ஈக்குவல் பண்ணி கொடுத்துறாரு. ஒரு விக்கெட் எடுத்தா 25. அதே போல்டு எல்பி ஆனாதான் 33 பாயிண்ட். ஆனா ஒரு கேட்ச் அந்த மாதிரி விக்கெட் பிடிச்சாருன்னா 25 பாயிண்ட் தான். சோ அப்படிங்கும் போது அவர் எதுவுமே பண்ணாம ஃபீல்டிங்ல 25 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அக்ஷர் பட்டேலும் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார். ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு இல்லைன்னு சொல்ல. பட் நிறைய ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர்ல ஒரு 7 பேர் ஜடேஜாவோட வருவாங்க, ஒரு 3 பேர் அக்ஷர் பட்டேலோட வருவாங்க. சோ இதுதான் பவுலிங் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா 4 பேர் வேணும்னா 4 பேர் ட்ரை பண்ணி இந்தியா பவுலிங்ல 4 பேர் ட்ரை பண்ணீங்கன்னா 8 பிளேயர் ஆகும். இந்தியால இருந்து 3 பிளேயர் தான் நம்ம பங்களாதேஷ்ல ப்ரெடிக்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம பார்க்கலாம். சோ டான்வின் நெசண்ட், லிட்டன் தாஸ். சோ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஓப்பனிங் ஆடுறாங்க. டான்வின் நெசண்ட் 5 மேட்ச்ல 48 ரன் தான். லாஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்க் பால்ல முதல் பால் டக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு. அடுத்து லிட்டன் தாஸ் 72 ரன் பிளஸ். லிட்டன் தாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதுலதான் நான் லாஸ்ட் மேட்ச் வந்து வார்னருக்கு அகைன்ஸ்டா ட்ரை பண்ண பாப்ல, அதுவும் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஏன்னா அந்த மேட்ச் வந்து ரிஷப் பண்ட வச்சு தோத்தோம். இந்த மேட்ச் லிட்டன் தாஸ் வச்சு வின் பண்ணலாம் நினைச்சேன். பட் வார்னர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. அண்ட் ஷாண்டோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், பெருசா ஆடல, கேப்டனா இருந்து அப்படின்னா. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 40+ ரன் வந்து அடிச்சாரு. ஒரு 67 ரன் 5 மேட்ச்ல. சகிஃப் அல் ஹசன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் 5 மேட்ச்ல 100 ரன் பிளஸ் 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா பெரிய டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து இல்ல. அடுத்து ஹரிதாய் ஏற்கனவே சொல்ற மாதிரி நல்ல ஒரு மிடில் ஆர்டர், நல்ல இந்த டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு வின்னிங்கை தேடி போனார். அவர் அவுட் ஆனதுனாலதான் டீம் தோத்து போச்சு. அதே மாதிரி மஹமதுல்லாவும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. 5 மேட்ச்ல 76 ரன். குறிப்பா நோட் பண்ண வேண்டியது 7 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் 1 ஓவர் பவுல் பண்ண மாதிரி பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மெகடிகசனை லாஸ்ட் மேட்ச் எடுத்தாங்க ஜாக்கர் அலிக்கு பதிலா. ஒரு மேட்ச்ல 4 ஓவர் பவுலிங் பண்ணி 0 விக்கெட். ரிஷிக் கொஷன் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 9 விக்கெட், மெயின் ஸ்பின்னர். அடுத்து சகிப் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 9 விக்கெட்.
டஸ்கின் அகமட் 5 மேட்ச்ல 7 விக்கெட், முஸ்தபிசுர் ரஹ்மான் 7 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல கொடுத்திருக்கிறாரு. சோ பவுலிங் ஆப்ஷன் இவங்களும் சும்மா குறைச்சு மதிப்பிடக்கூடாது, நல்லாவே ஒரு பவுலிங் அட்டாக் வந்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வைஸா பார்க்கும்போது இப்போ வந்து நீங்க இந்தியால இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 இல்லைன்னா 8 பிளேயர் எடுத்துருவீங்க. சோ நம்ம ரொம்ப பார்க்க வேணா, ஒரு 4 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் மட்டும் பார்க்கலாம். குறிப்பா சகிப் அல் ஹசன் என்ன பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாருமே சகிப் அல் ஹசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க, அவர் விளையாண்டாலும் சரி விளையாடாட்டாலும் சரி. அதே மாதிரி இந்த ரிஷிக் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் பேட்டிங்க்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. சோ அதனால நீங்க அவரை கூட வந்து கண்டிப்பா எடுத்தாங்க. எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு, 5 மேட்ச்ல 18 ஓவர் போலிங் பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ண மாட்டாங்க. மெஹடி ஹசனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கண்டிப்பா இவங்க எல்லாருமே அவுட் ஆக்குவாங்க. சோ ஆப்கானிஸ்தானே முடிச்சாங்க. சோ அப்போ இவருக்கான பேட்டிங் சான்ஸும் இருக்கும். ஒரு 10 ரன் 15 ரன் ஆனாலும் இவர் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பாயிண்ட் இன்னைக்கு மேட்ச்ல வாங்கி கொடுப்பாரு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓரளவுக்கு மேபி அது ஒர்க் ஆகாம கூட போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அப்படிங்கிறதுனால 3வது ஆப்ஷன்ல அவர் எடுக்கிறேன். 4வது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லிட்டன் தாஸ்க்கு கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு கூட நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா லிட்டன் தாஸ் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. மேபி ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட ஒரு 16 பாயிண்ட், ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஒரு 30+ பாயிண்ட் வாங்கிடுவாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து எடுக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. சோ ஓப்பனிங் பவுலரா வருவாரு. சோ மேபி அந்த இது உங்களுக்கு வந்து லக் கிடைச்சா விக்கெட் எடுக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இதுல வந்து லிட்டன் தாஸா முஸ்தபிசுர் ரஹ்மான்ங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நம்ம 8 பேர் எடுத்தாச்சு. ரிஷப் பண்ட், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், பும்ரா, சிங், குல்தீப் யாதவ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்சர் பட்டேலா, ரவீந்திர ஜடேஜாவா அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாகவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கையை எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சூரியகுமார் யாதவையும் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியால இந்த சேஞ்ச் தான் உங்க ஆப்போனன்ட் பண்ண முடியும், வேற எந்த சேஞ்சுமே பண்றதுக்கு இல்ல. அதே மாதிரி சகிப் அல் ஹசன், ரிஷிக் ஹுசைன் அடுத்து வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான். சோ இந்த 3 ஆப்ஷனும் உங்களுக்கு சேஃபா இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு இந்த மெஹடி ஹசனை கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 4 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்தியா கண்டிப்பா எல்லாரையுமே விக்கெட் எடுப்பாங்க. இந்தியா போல சப்பா அவர் வந்து ஆடி ஒரு மினிமம் ஒரு 15 ரன் ஆடிட்டாருன்னா போதுமானதா இருக்கும். சோ ஒரு பாயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருவாரு. சோ அதனால அந்த இதை பூர்த்தி பண்ணலாம். இல்ல முஸ்தபிசுர் 1 2 விக்கெட் எடுப்பார் நினைச்சுன்னா அவரை கூட ட்ரை பண்ணலாம். இல்ல நல்ல ஃபார்ம்ல வந்து ஆடிட்டு இருக்கக்கூடிய சகிப்பை கூட ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் மேட்ச் அவர் 1 ஓவர் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா பவுல் பண்ணாரு. மழையினால மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமா போச்சு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அகைன் ஐ எம் கோயிங் வித் பாண்டியா. சோ பாண்டியா அண்ட் பும்ராவோட நீங்க போகலாம். சோ நான் லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வீசியா போட்டதுனாலதான் கொஞ்சம் பாயிண்ட் கம்மியாச்சு. அதுவே நம்ம ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தா கூட வேற லெவல்ல இருந்திருக்கும் டீம் வந்து. வைஸ் கேப்டன் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபாவே மூவ் பண்ணலாம். ஒண்ணு பும்ரா இல்லைன்னா சிங்கிட்ட கூட கொடுங்க நீங்க தாராளமா. இல்ல நீங்க குல்தீப் யாதவ்ட்ட கூட கொடுங்க. கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலர் குல்தீப் யாதவ் ஐபிஎல்ல இருந்து சரியான ஃபார்ம்ல இருக்காரு. சோ பும்ரா சிங்கி குல்தீப் யாதவ். கேப்டன் ஹர்திக் பாண்டியா சேஃப். ரீசன் பாத்தீங்கன்னா பேட்டிங் பஸ் பவுலிங் இருக்கு. ஆனா ஜடேஜாக்கு ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹர்திக் ஓவர் டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல் ஓவர் பவுல் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. லாஸ்ட் மேட்ச் ஓவர் கம்மியா தான் பவுல் பண்ணாரு. ஒருவேளை அது மைனஸா கூட முடியலாம் நமக்கு கேப்டனா போடுறதுனால. அதனால சேஃபா பும்ரா, சிங்கி, குல்தீப் யாதவ் இந்த 3 பேர்ல கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. ஏன்னா ஒருவேளை பங்களாதேஷ் வந்து ஒரு 140 ஸ்கோர் பண்றாங்க அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே இவங்களே இந்த 140 ரன் போராடி அடிச்சிட்டாங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ரோல் இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம வேஸ்டா போயிடும். அதனால பும்ரா, சிங், குல்தீப் யாதவ் 3 பேருக்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. மேபி பெஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பத்தி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.